Hi and welcome to Suja Sets. நான் சுஜா. இன்னைக்கு வீடியோல நாம ஆர்கன்சா சாரீஸ் தான் பார்க்க போறோம். For communication sujasets@gmail.com. அப்படி இல்லைன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9558626262. இந்த சாரீஸ் எல்லாமே எங்க வெப்சைட் sujasets.comல அவைலபிளா இருக்கும். வாங்க டைரக்டா சாரீஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். சாரி நம்பர் 1250 rupees. பியூட்டிஃபுல் பிங்க் ஆர்கன்சா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். தெரிந்தவர்களுக்கு மெட்டீரியல் பத்தி தெரியும். ஸோ சாரி இப்படி ப்ளீட் பண்ணா ஒன்றும் தெரியாது. முந்தானை அதற்கான ஒரு அழகு. பிளவுஸ் வந்து இப்படி மிக்ஸ் மேட்ச் செஞ்சு வேற ஏதாவது பிளவுஸும் போட்டுக்கொள்ளலாம். சாரி நம்பர் 2250. சாரி இப்படி நல்ல ஒரு டிஷ்யூ ஆர்கன்ஸா பியூட்டிஃபுல்லா இருக்கு. முந்தானை அதற்கான ஒரு அழகு. பிளவுஸ் வந்து ரன்னிங்லயே இருக்கு. இப்போ எனக்கு அந்த இதெல்லாம் வச்சிருவாங்கல்ல பல்லுலாம், அப்ப நான் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுவேன்னா சாரி நம்பர் 3250. பல்லெல்லாம் கழட்டிருக்காங்க. அதிகமா பேசுறேன் அப்படின்னு பல்ல கழட்டி டாக்டர் வச்சிருக்காரு. அதனால கம்மிங் மண்டே தான் ஃபிக்ஸ் பண்றாரு. ஏன்னா நான் பிஸினால ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ இப்படி நான் ஒரு இடத்துல இருக்கேன், பல்லு வேற இடத்துல இருக்கு. முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ் இப்படி. இன்னும் நீ அநியாயத்துக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு எதெல்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? சாரி நம்பர் 4 2008. சாரி நம்பர் 4 2008. சாரி இப்படி அந்த ஹார்ட் ப்ரொசீஜருக்கு அப்புறம் பல்லுல கை வைக்கணும்னா கூட இல்ல, எல்லாம் யோசிச்சுதான் பண்றாங்க. நான் பிளட் தின்னர்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, நிறைய டேப்லெட்ஸ் போடுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான். ரொம்பவே கோபால முருகன் சார் ஒரு பக்கம்னா என்னோட அருண் சார் டென்டிஸ்ட் வந்து இன்னொரு பக்கம். அவ்வளோ அழகா வந்து எந்திரன் படத்துல சொல்லுவாங்க, முடி வந்து நெகை வெட்டுற மாதிரி வெட்டி விடுங்க அப்படின்ட்டு. முடியே இருக்காது, நெகை வெட்டுற மாதிரி வெட்டி விடுங்க. அது மாதிரி என்னை பயங்கர பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஸோ இப்படி அதெல்லாம் குடிப்பினா தானே. முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ் இப்படி. எங்க அக்கா தான் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே முத்த விட்டு தான் சுஜா நீ பாத்துக்கிற அப்படின்ட்டு. சாரி நம்பர் 5 2080. அது மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்துல போய் இப்ப புடிச்சிருக்கோம் எல்லாத்தையுமே. சாரி இப்படி முந்தானை பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதற்கான ஒரு பிளவுஸ் வந்து ரன்னிங் இருக்கு. சாரி நம்பர் 6 அழகு த்ரெட் வீவ் பார்டர் ஆர்கன்சா வெர்டிகல் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட ஒரு புடவை 2080. சாரி இப்படி முந்தானை அதற்கான ஒரு அழகு. பிளவுஸ் வந்து இப்படி. பிளவுஸ் வந்து ஒரு செமி சில்க்ல ஆன ஒரு பிளவுஸ். பிளவுஸ் வந்து இப்படி. சாரி நம்பர் 7 2080. சாரி இப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு. சாரி இப்படி முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ் இப்படி. சாரி நம்பர் 8 2080. சாரி இப்படி முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ் இப்படி. சாரி நம்பர் 9 2080. சாரி இப்படி. இந்த மூமெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு ஆக்சுவலி. யூ see turning like this and turning like that, it's really difficult. Okay, சாரி இப்படி முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ் இப்படி. ஒரே நேரத்துல எல்லாமே டேமேஜ். கண்ணுக்கு போயிருந்தோம், கண்ணு சுருக்கி 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 பாக்குறேன்னா. ஸோ எனக்கு கிட்ட இருக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம். தூரமா என்ன இருந்தாலும் அழகா பார்த்து படிச்சுருவேன். நம்பர் மட்டும் சொல்லுங்களா கண்ணு. சாரி நம்பர் 10. இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் 2080. ஸோ என்னோட இதெல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ கண்ணுக்கு போயிருந்தோம். பாப்போம் தெளிவு வருது. பாவம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. காசு இருக்கிறவங்களுக்கு தான் இது, காசு இல்லாதவனா போய் சாவணும் போல இருக்கு. அது மாதிரிதான் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பயங்கர எல்லாமே தொட்டா விலை உயர்ந்த இதாதான் இருக்கு அப்படின்ட்டு. சரி போய் கண்ணாடி வாங்கலான்னு போறோம். நீங்க நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ விலை. இந்த கண்ணாடி ஃப்ரேமை விட விலை வந்து லென்ஸ் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம். பிராண்டட் ஃப்ரேம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம வந்து கடவுள் நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காரு, இல்லை நம்மளுடைய சம்பாத்தியம் இவ்வளவுதான், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கிக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா லென்ஸ்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இல்லையா? காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. எனக்கு வந்து ப்ரொக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன சொன்னாங்கம்மா, ஸ்டார்டிங் இதுவே இல்லை சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரிய வேணாமா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளவு சொன்னாங்க? லென்ஸ் 42,000 ரூபாய் சொல்றாங்க லென்ஸ். நான் அதுக்கு வந்து கிட்ட இருக்கிறதுலாம் தூரமா வச்சு படிச்சுட்டு வந்துருவேன். எனக்கு கிட்டதான் இருக்கிறதுதான் படிக்க முடியாது, தூரமா வச்சு படிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணல. பத்திரமா அங்கேயே வச்சுக்கோங்க, அதுக்குன்னு யாராவது வருவாங்க, நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. லக்கிலி என் கண்ணு வந்து ரெட்டினாலாம் சூப்பரா இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் சொன்னேன், எல்லாமே ஒரு சேர வந்தது. எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு எல்லாரையும் விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்படி முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ். இப்படி சம்பாத்தியத்துல பாதி வந்து மருத்துவத்துல போயிடும் போல இருக்கு. சாரி நம்பர் 11. சாரி இப்படி 2080. முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ். இப்படி சாரி நம்பர் 12. ஏமா போய் உட்காந்துட்டீங்க, பெரிய கதையா சொல்வேன்னு நினைச்சீங்களோ? கண்ணு வந்து ரொம்ப சின்னது இல்லையா, அதனால சின்னதா சொல்லி முடிச்சிட்டேன். சரி படி முந்தானை அதற்கான ஒரு அழகு பிளவுஸ். இப்படி அதாவது அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அந்த காத்து அடிக்கிறது, கண்ணுக்குள்ள ஒரு கிரீன் கலர் லைட் அடிச்சு பாக்குறது, இருக்கிற கண்ணும் போயிடுமோ அப்படின்னு பயமா இருந்தது. சாரி நம்பர் 13. 2080. கண்ணாடி தொலைக்காம இருந்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஆமா, எனக்குன்னு ஒரு கண்ணாடி ஒண்ணு கண்ணுன்னு ஒரு கண்ணாடி வச்சிருந்தேன். அந்த கண்ணாடியை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். தேடுறேன் கிடைக்கல. புது புது அர்த்தங்கள் கீதா மாதிரி எக்கன்னோ பெட்டானே காணவே அப்படின்னு எல்லா பக்கமும் தேடுறேன். என்னடி தொலைச்சேங்கிறா, என்னத்தடி தொலைச்சா, அவ வாழ்க்கையே தொலைச்சிட்டா, என் கண்ணையே தொலைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னும் கிடைக்கல அந்த கண்ணாடி. இவர் என்னன்னா லென்ஸுக்கே 42,000 ரூபாய் மினிமம்ங்கிறாரு. வந்து இப்படி சரி நம்பர் 14. சரி இப்படி 2080. நானாவது செலவு பண்ணி வாங்கிடுவேன். என் புள்ள இருக்கு பாருங்க, அது இன்னும் மோசம். எனக்கு தெரியலையா, இது மாதிரிதான் நான் கிட்ட போய் பார்த்து படிச்சுட்டு வந்துடுறேன். தூரமா இருக்குது எனக்கு தெரிய வேணாம் அப்படின்றவா. நான் கிட்ட இருக்கு தெரிய வேணாம், தூரமா வைங்க படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சாரி இப்படி முந்தானை ஒரு அளவு இல்ல, இல்லாதவெல்லாம் என்ன பண்றது. பிளவுஸ் வந்து இப்படி சாரி நம்ப. நான் கேட்டேன் சார் லென்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு எதை பார்த்து 42,000 ரூபாய் ஆரம்பிச்சாருன்னு எனக்கு தெரியல. சரிங்களா, அவர்கிட்ட கேக்குறேன் சார் இந்த 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குள்ள லென்ஸ் இருக்காதான்னு. மேடம் அது மாதிரிலாம் வரதில்லை. அப்படியே வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 17,000 ரூபாய் சொன்னாங்க கடைசியில. சரி இது அவ்வளவுதான், இது வந்து 17,000 ரூபாய் தான் இது வர்த்து போல இருக்கு, அதுக்கு மேல சொன்னா அது வாங்காத போல இருக்கு. 17,000 ரூபாய் சொன்னாருன்னா அதுவும் வந்து யோசிச்சுட்டு வரேன்னு வந்தாச்சு. நான் கேட்டேன் அந்த இதுல எல்லாம் லென்ஸ் இல்லைன்னா இருக்கும் மேடம், கவர்மெண்ட்ல கிடைக்கும், நீ அங்க போய் வாங்கி போட்டுக்கோ அப்படிங்கறத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ரவுண்ட் இருக்கும், அந்த ரவுண்டுக்குள்ள இன்னொரு ரவுண்டு சுத்தி இருப்பாங்க, அந்த ரவுண்ட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், அது உள்ள நீங்க பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. ஏதோ ஒண்ணு படிக்கதானே, கம்மியா இருந்தா சரிதான் படி. அது வேற போடாம விட்டீங்கன்னா பவர் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிடும் மேடம், இன்னும் ரொம்ப இதுவாயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பிளவுஸ் இப்படி அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Suja and Suja 60.